ஜடேஜா 0 கேம் அவேர்னஸ், கடைசி ஓவரில் அவர் தான் ஸ்ட்ரைக் வச்சுக்கணும். பர்கருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் நீங்க, 0 கேம் அவேர்னஸ்ல இவ்வளோ கேர்லெஸ்ஸா பாத்தட்டிக்காவா பண்றது? இந்த முலன்பூர் கிரவுண்ட்ல தான் மற்ற கிரவுண்ட்ஸை கம்பேர் பண்றப்போ அதிக டர்ன் கிடைச்சிருக்கு. அங்க எஸ்ஆர்எச் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடாம ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பேசர் டிராப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடி இருக்கணும். ஹர்ஷ் தூபே ஆடி இருக்கணும். 4 பேசஸ் போயிருக்க கூடாது. கமின்ஸோட ரிலக்டன்ஸ் ஆஃப் ஸ்பின் இன்னைக்கு கேம் உங்களுக்கு காஸ்ட் பண்ணிருக்கு. என்னதான் கடைசி 5 ஓவர் மகா மட்டமா ஆடினாலும் 243 போய் முடிச்சாங்க. செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆறப்போ ஒரே ஒரு விஷயம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆர்ஆரோட பவர் பிளே பவுலிங் பர்கர் அண்ட் ஆர்ச்சர் டாண்டம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல, இஃப் நாட் த பெஸ்ட். அவங்கள்ட்ட விக்கெட்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது, அவங்கள பார்த்து ஆடணும்னு. ஏன்னா இன்னைக்கு காலையில தான் ஒரு கிராஃப் பார்த்தேன், ஒரு சார்ட் பார்த்தேன். எந்தெந்த டீம்ஸ்லாம் பவர் பிளேல அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, கம்மி பால்ஸ்ல அதிக விக்கெட்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணிருக்காங்க பவர் பிளேல, அந்தந்த டீம் எல்லாரும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. எந்தெந்த டீம்லாம் லேட்டா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க பவர் பிளேல, அவர் விக்கெட்ஸே எடுக்கலையோ அவங்கலாம் குவாலிஃபை ஆகல. அப்பதான் யோசிச்சேன், ஆர்ஆரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவங்க பவுலிங் தான். பவர் பிளே பார்த்து ஆடணும்னு எதை நினைச்சோமோ அதே நக்கிட்டு போயிருச்சு. அபிஷேக் சர்மா டக்கு, இஷான் கிஷான் வந்து